ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு 7 விதமான கிச்சன் குறிப்புகள் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஸாலாம் வாங்கும்போது இது போல் வந்து ஷேஷை வந்து கொடுப்பாங்க, சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் இந்த ஃப்ளவருக்காக வந்து ஒரு பேக்கெட்டும் வந்து கொடுப்பாங்க இல்லையா. இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், தேவையான பேக்கெட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து தேவையில்லைன்ட்டு விட்டுட்டு வந்துடுவோம் இல்லையா. ஸோ இந்த பேக்கெட் வந்து இனிமேல் தூக்கி போடாத எப்படி வந்து நம்ம வீட்டில் வந்து ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஆம்லேட் எல்லாம் பண்ணும்போது பச்சை மிளகாய், வெங்காயம், பெப்பர் பவுடர் எல்லாம் சேர்த்து பண்ணும்போது கூட இந்த மசாலா ஐட்டத்தையும் போட்டு கலந்து ஆம்லேட் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ரெண்டாவது குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீடெல்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது இது போல் வந்துட்டு ஃப்ரிட்ஜு, அப்புறம் வந்து பீரோலாம் வந்து பார்த்திங்கன்னா இது போல் ஸ்க்ராட்ச் விழுந்துடும். இது வந்து என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, அப்படியே விட்டோன்னா லைட்டாக வந்து அந்த பெயிண்டிங் எல்லாம் உறிஞ்சி வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அது வந்து உரியாமல் இருக்கிறதுக்கு உண்டான டிப்பு தான் இது. வந்து பார்த்திங்கன்னா, இது நெயில் பாலிஷ் வந்து ஒயிட்டாக வரும் பார்த்திங்களா, டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ். இது வந்து நான் எடுத்துருக்கிறேன். இது வந்து அந்த பீரோவில் வந்து எந்த இடத்துல வந்து உங்களுக்கு பெயிண்ட் வந்து உறிஞ்சி வந்திருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வச்சு விட்டீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் வந்து பெருசாக உறிஞ்சி வராமல் நல்லா இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா, வீடெல்லாம் வந்து வாடகை வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு மாறும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கும், ஸ்க்ராச்சஸ் நிறைய இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த உறிஞ்சி வந்திருக்கு இல்லையா, அந்த பெயிண்ட் இன்னும் 2 பெருசாக உறிஞ்சி வந்துடும். அது பார்க்கவே வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது போல் டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் வந்து ஒரு 10 ரூபா இல்லை 20 ரூபா தான் நம்ம தள்ளுவண்டி கடைகளில் கிடைக்கும். ஸோ இது போல் வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். நம்ம வீடுங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சாவி வந்து ஒரு 3 சாவி 4 சாவின்னு இருக்கும். எந்த பூட்டுக்கு எந்த சாவி அப்படின்ட்டு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதுக்கு உண்டான டிப்பு தான். அதை வந்து எப்படி ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்ட்டு. அதாவது அந்த பூட்டையும் அந்த பூட்டுக்கு உண்டான சாவியும் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள்கிட்ட நெயில் பாலிஷ் இருந்துச்சு அப்படின்னா அது 2த்துக்கும் ஒரே மாதிரி கலர் வச்சு நீங்கள் பயன்படுத்தும் போது எந்த பூட்டுக்கு எந்த சாவி அப்படின்ற ப்ராப்ளம் வந்து நீங்கிடும். ஏன்னா நெயில் பாலிஷ் வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு வந்து அழியாது. ஸோ இப்படி வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அது காஞ்சிடும். அதுக்கு பிறகு நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த நெயில் பாலிஷ் வந்து அழியாது. ரெண்டாவது வந்து நமக்கும் வந்து எந்த பூட்டுக்கு எந்த சாவி அப்படின்ட்டு ஒரு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஈரமாக இருக்கும்போது நீங்கள் கை வச்சிங்கன்னா அந்த நெயில் பாலிஷ் வந்து அழிஞ்சு போயிடும். அதனால் அது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பூட்டு வந்து நம்ம லாக் பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போது வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகிட்டு இருக்கும். நம்ம ரொம்பவே வந்து சிரமமாக இருக்கும் பூட்டு வந்து திறக்கிறதுக்கோ அல்லது போடுறதுக்கோ. அதுவும் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் வந்து இது நிறையவே நடக்கும். இது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பூட்டோட அந்த லாக் போடுறோம் இல்லையா இந்த பகுதி, அப்புறம் சாவி போடுறோம் இல்லையா அந்த பகுதியிலலாம் கொஞ்சமாக வந்து ஒரு 2 ட்ராப் தேங்காய் எண்ணெய் விட்டால் போதுங்க. ரொம்பவும் விடணும்னு அவசியம் கிடையாது. அதே நேரம் அந்த சாவியிலையும் வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு தேவைப்பட்டதுன்னா நிறைய எண்ணெய் விட்டுட்டிங்க அப்படின்னா தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பூட்டை வந்து பயன்படுத்தி பாருங்கள். ரொம்பவே வந்து சாஃப்டாக வந்து பூட்டு வந்து லாக் பண்ணவோ அல்லது ஓப்பன் பண்ணுறதுக்கோ எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் வாங்குகிற இது போல் மருந்து ஐட்டம் அல்லது ஃபேர்னஸ் க்ரீம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டேட் வந்து நமக்கு சம்டைம்ஸ் வந்து தெரியாது. இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட மொபைல் ஃபோன் வந்து எடுத்துக்கிட்டு அதில் வந்து கேமரா வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் கேமராலேயோ அல்லது ஒரு ஃபோட்டோவோ ஒன்று எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பைரி டேட் வந்து ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் வந்து பொதுவாக சாமிங்களுக்கெலாம் வந்து இது போல் சாமந்தி, ரோஸ் எல்லாம் வைக்கும்போது லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு வைப்போம். ஏன்னா தண்ணி தெளிச்சிட்டு வைக்கும்போது பூ வந்து சீக்கிரம் வந்து வாடாமல் இருக்கும். தண்ணிக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், பூ வந்து நீங்கள் சாமிக்கு எப்போ வைக்கிறீங்களோ அந்த டைமில் வந்து தண்ணிக்கு பதில் பன்னீர் வந்து தெளிச்சிட்டு நம்ம வைக்கும்போது பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் வந்து பயன்படுத்துவோம் இல்லையா ஜவ்வாது, அதையும் வந்து இந்த பூவில் வந்து ஒரு துளி வந்து வச்சு விட்டுட்டு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நம்மளோட பூஜை ரூமே வந்து அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ இது போல் பயன்படுத்தும் போது என்னாகும்னா நமக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இது வந்து கிடைக்கும். அதனால் ஸோ இது போல் நம்ம பன்னீர் அப்புறம் இந்த ஜவ்வாதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தும் போது ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சோண்டு ஒரு பூலையும் வந்து லைட்டாக வந்து ஜவ்வாது வச்சு விட்டாலே போதுங்க. ரொம்பவே வந்து வாசனையாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ரொம்பவே வந்து இது போல் பயனுள்ள வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்.
ஜவ்வாதும் வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறையில் வந்து கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு வாசனை நிறைந்த ஒரு பொருள்னே சொல்லலாம். ஸோ ஜவ்வாதும் கட்டாயம் வந்து பூஜை அறையில் வச்சு பயன்படுத்துங்க. நம்ம வீட்டில் வந்து தோட்டத்தில் அல்லது வந்து பால்கனியில் வந்து இது போல் டேப் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வெயில் பட்டு அந்த டேப் சுற்றியும் வந்து பாசி படிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து இந்த பாசியை வந்து ரிமூவ் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். இது வந்து வீடியோக்காக நான் அப்படியே வந்து விட்டுருந்தேன். பாசி வந்து நிறைய படிஞ்சிருக்கிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். இப்போ வந்து நிறைய வந்து இருந்தது அப்படின்னா பாசியை வந்து லைட்டாக வந்து தேவையில்லாத ஒரு ப்ரஷ்ஷை வச்சு இது போல் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக இருந்தது அப்படின்னா இந்த நான் சொல்கிற ஒரு பொருளை வந்து டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணி விடுங்க. செலவே இல்லாத அந்த பொருள் பயன்படுத்தி நாம் வந்து தேய்ச்சி விடும்போது பாசி வந்து பிடிக்காது. இப்போ பாருங்கள், லைட்டாக வந்து அந்த பாசியெல்லாம் தேய்ச்சி விட்டுருக்கேன். இதுக்கு பிறகு அந்த இடத்த வந்து தண்ணி கொஞ்சம் லைட்டாக போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மளிகை கடையில் விற்கக்கூடிய ப்ளீச்சிங் பவுடர் தாங்க. இந்த ப்ளீச்சிங் பவுடர் கொண்டு இந்த இடத்த தேய்க்கும் போது பாசி வந்து சீக்கிரம் வந்து ரிமூவ் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2 டைம் 3 டைம் நீங்கள் வந்து இது போல் டேப்பில், அப்புறம் வந்து சம்டைம்ஸ் பாத்ரூமில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மக்கு, அப்புறம் பிளாஸ்டிக் பக்கெட்டு எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பாசி படிஞ்சிருக்கும். நம்ம என்ன தான் சோப்பு போட்டு வாஷ் பண்ணாலும் அது வந்து சீக்கிரம் போகாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போல் வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டு அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மக்கு பக்கெட்டெல்லாம் ரொம்பவே வெள்ளையாக பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும். இது டேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது காஞ்சி வந்து அந்த பாசியெல்லாம் ரிமூவ் ஆகிட்டுருக்கும். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள்.